எனக்கு நீங்கள் நடித்த ரொம்ப ஐ திங்க் நம்ம லாஸ்ட் டைம் ரொம்ப நாள் முன்னாடி இதை போல பேசணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நடித்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மஜா. பிகாஸ் நீங்கள் ஒரு ரேர் காமெடி ரோல் பண்ணீங்க. அதில் ஹவு உங்கள் ஆக்டிங் பிரின்சிபல்ஸ் அதுக்கு எப்படி அப்ளை ஆச்சு? எல்லாம் இப்போ நம்ம ஊரில் காமெடிக்குன்னு ஒரு ஆக்டிங், வில்லனாக பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிங், ஹீரோவுக்கு ஒரு ஆக்டிங் அப்படின்னு ஒன்றுலாம் இருக்குல்ல. அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் நானும் தேடி பார்க்குறேன், அது மாதிரி ஏதாவது இருக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படி ஒன்றும் உலகத்துலேயே இல்லைங்கிறது தான் அதோட உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நடிகன் தானேங்க நடிகன். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் இருக்குது. ஒரு ஏதோ ஒரு கார்னரில் நம்மக்கிட்ட ஹியூமர்ஸ் எல்லா மனிதனுக்கும் இருக்கும். மனிதன் இல்லாத மனிதனே கிடையாது. அது வித்தியாசப்படும், அவ்வளோதான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பான், மூஞ்சி மாறாது, ஆனால் அவன் அடிப்பான் பாருங்க காமெடி, அவன் சிரிக்க மாட்டான், நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். அது நீங்கள் காமெடின்னு சொல்லாமல் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அது ஹியூமர்னு சொல்லாமல் நீங்கள் காமெடின்னு விட்ருங்க, ஹியூமர்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஹியூமருக்கு எந்த டெஃபினேஷனும் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம். இப்போ அது கூட பாருங்கள், ஒரு பீரியடில் ஒரு விதமான காமெடி ஒன்று வரும், அப்புறம் அது சார்ந்து இன்னொன்று வரும். இப்படி தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே விதமான காமெடின்னு இப்போ நமக்கு அதுக்கு பேர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்கிறோம், இல்லை புதுசாக பிளாக் காமெடின்னு சொல்கிறோம். எனக்கு அதுக்கான விடையை நான் இன்னி வரைக்கும் தேட முயற்சி பண்ணுறேன், எனக்கு தெரியல. எது பிளாக் காமெடி அப்படின்னா என்ன, அதுக்கான கிராமர் என்ன, ஸ்லாப்ஸ்டிக்னா என்ன, அதுக்கான கிராமர் என்ன, அப்படின்னு பல விஷயங்கள் தேடிட்டு இருக்கேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் அது புரிஞ்சிக்க முடியல. நடிப்பு தானே, ஆக்டிங்கும் நடிப்பு தான், காமெடி ஹியூமர்ஸும் நடிப்பு தான். மனிதனுடைய இயக்கம், மூமெண்ட்டு, எக்ஸ்பிரஷன், whatever, அவன் பார்க்குற விதம், இது எல்லாமே ஸ்டேஜுக்குள்ளே பண்ணால் நடிப்பு தானே. அது என்ன, நீங்கள் அது தனியாக காமெடி நடிப்பு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. வார்த்தையில் இருக்கக்கூடிய சில ஜாலங்களை வச்சு நீங்கள் உங்கள் பாடியில் ஒன்று பண்ணலாம். அது ஒரு விதமான ஒரு படத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ், படம் இல்லை, ஒரு சீக்வன்ஸுக்கும் உங்களுடைய ஹியூமர் தன்மை மாறும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை உங்கள் ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குன்னா அங்கே உங்களால் காமெடி ஹியூமர் பண்ண முடியும். ஹியூமர் அங்கே இருக்குது, உங்கள் பார்வைக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அந்த பார்வையை நீங்கள் நினைக்கிற அந்த மொமெண்ட்டை எப்படி கொடுக்குறீங்கிறது தான் காமெடியை தவிர, அது இதுதான் காமெடி, இது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், மஜாவில் அது என்ன காமெடி உட்படுத்தணும்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்படி ஒரு பார்வை எனக்கு இல்லை. அந்த கேரக்டர் அவன் அப்படி எப்போவுமே ஒரு பப்ளியாகவே இருந்துக்கிட்டு சோத்து மூட்டை தின்னுட்டு அவன் வாழ்க்கை என்ன, திருடணும், சாப்பிடணும், சந்தோஷமாக இருப்பான். அவன் காமெடி பண்ணணும்லாம் பண்ணலை, அவன் இயல்பில் அது இருக்குது. அப்படி ஒருத்தன் இருந்தால் எப்படி இருப்பான்? அப்படி யோசிச்சு தான் அந்த கேரக்டர் பண்ணுமே. இல்லை இவன் இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணால் இந்த காமெடி வரும் அப்படிலாம் யோசிச்சு. நீங்கள் நான் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் அப்படி நான் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணவே முடியாது. யாராவது ரியல் டைமில் அப்படி சிரிக்க வைக்கணும் காமெடி அடிப்பாங்களா? இல்லை, அது அவன் இயல்பில் வரணும். அதுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பண்ணுறதுல அது வரணும். அதுதான் வேலை, அதுதான் நடிப்பு. எப்படி நான் பண்ணுறதுல சோகம் வருதோ, எப்படி நான் பண்ணுறதுல ரொமான்ஸ் வருதோ, அதே மாதிரி காமெடி வரணும். அதுதான் வேலை இல்லையா? அது தனியும் ஒன்று கிடையாது. இப்போ அதுக்கு இப்போ நான் காமெடியாக இருக்கணும்னா நான் என்ன மூமெண்ட்டில் இருக்கணும், என்ன மனோநிலையில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸில் ஒன்று இருக்குது. இப்போ அதை நாங்கள் அப்ளை பண்ண பார்ப்போம். அது அந்த மொமெண்ட் எல்லா சீக்வன்ஸ்க்கும் அது அப்ளை ஆகுமானா ஆகாது. இப்போ ஒன்று ஒரு லுக் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் சொல்லலாம், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார். இப்போ அது காமெடின்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஒருத்தனுடைய படு மோசமான ஒரு நாள் அது. அவனுக்கு சுகரு, பசி, மயக்கம், அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆனால் வெளியில் இருக்க அத்தனை பேருக்கு அது காமெடியாக இருக்குது. அவனுக்கு அது அவஸ்தையில் சாப்பிடணும், டீ சாப்பிடணும். ஏன்டா படுத்துறீங்க என்ன? இதை நீங்கள் காமெடியாக அது நீங்கள் அந்த சீக்வன்ஸ் காமெடின்னு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சோகமான நிகழ்வு அவனை பொறுத்தளவில். ஆனால் அதை நீங்கள் வெளியில் கொண்டு வர்ற முறை இருக்குல்ல, உங்கள் பாடி லாங்குவேஜ்லையோ நீங்கள் இதுதான் இப்படி தான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கே தான் அது காமெடியாக மாறுது, அது ஹியூமராக மாறுது. புரியுதுங்களா? ஒரே சோகமான சீக்வன்ஸ் தான் அது. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை ரொம்ப கோபமாக பேசினானா ஒரு பாஸ் லெவலில் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் பண்ணால் அது ஒரு சீரியஸ் ஏரியா. அது அப்படி தான் நாங்கள் யோசித்தோம். அது என்கிட்ட கோகுல் சொல்லும்போது, தலைவா ஒருத்தன் காலையில் அவசரமாக ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இதை வர்றேன், பசிக்குது, ஒழுங்காக செஞ்சு வை அப்படின்னு சொல்லிவிட்டு
5 நிமிஷத்தில் பஞ்சாயத்து முடிச்சுன்னு போனான். அவன் மாத்திரை கூட போடல. அந்த ரொம்ப சீரியஸான மொமெண்ட் தலைவா. அங்கே ஒருத்தன் வந்து அவனை படுத்துறான். இதுதான் சீக்வன்ஸ். இது எப்படி தலைவா நம்ம வெளில பண்ண போகிறோம், இப்படி தான் பேசணும். அப்படிதான் அது நாங்கள் யோசிக்கலாம் இல்லை. ஒரு லைனை உட்காந்து அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்து இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒன்று கொடுக்குறாரு. ரோபோ சங்கர் வந்து அவர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு. நான் இப்படி நிற்கட்டுமா, நல்லா இருக்கும்ல. ஸோ இது எங்கே நான் பண்ணேன், அவர் அப்படி இல்லை. அந்த மொமெண்ட்டில் இது எல்லாம் மாறுது. எனி ஃபில்ம் நான் இந்த சீக்வன்ஸ்லையுமே நாங்கள் பண்ணும்போது நான் கீழே உட்காந்துக்கிட்டுமாப்பா, இப்படி ஒன்று பார்க்குறேன்ப்பா, இப்படி மேலே இருக்கும்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இப்படி எந்த நிகழ்வுமே சினிமாவில் ஆர்ட்டில் அது வந்து இண்டிவிஜுவலாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஹேஸ் டு பி குரூப், கலெக்டிவ். கலெக்டிவ். ரைட்.